ரெசிஸ்டன்ட்ன்ற வார்த்தையும் ப்ரூஃப்ன்ற வார்த்தைக்கும் நிறைய விஷயம் இருக்கு. ப்ரூஃப்ன்றது நம்ம யாருக்கும் நம்ம பண்ற ஒர்க்கை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட் மேக்கப்பே பண்ணாலும் ரைட் தண்ணி ஊத்தி மூஞ்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு அனுப்புவீங்க மேடைக்கு? Not right. So you can use the word in a proper professional term by the way of resistable, which means the makeup will be தண்ணி பட்டாலும் சரி ஸ்வெட் நிறைய வந்தாலும் சரி உங்க மேக்கப் அப்படியே இருக்கும் அப்படின்ற அர்த்தத்துக்காக தான். பட் நம்ம ஊர்ல தான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், சன் ப்ரூஃப், யூனோ எங்கிட்ட கிளாஸ் வர பிள்ளைங்க வந்து அதான் கேட்பாங்க, மேம் உங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப் மேக்கப்லாம் தெரியாதா? The concept is the strategy of the word, the marketing. இப்போ நம்ம ஊர்ல இப்போ இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மேக்கப், the terms of techniques, what the people will talk, இப்போ இந்த 10 வருஷத்துக்கு அப்புறமும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது வந்து who's the people, நீங்க பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். என்னன்னா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு மேக்கப்னாவே HD